அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் ஒருதலைப்பட்சமாக விதிக்கப்பட்ட உலகளாவிய வர்த்தக வரிகள் கூட்டாட்சி சட்டத்தை மீறுவதாக அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இந்த நீதிமன்ற தீர்ப்பானது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஏற்பட்ட ஒரு பாரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. குறித்த வர்த்தக வரிகள் விதிப்பானது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பொருளாதார நிகழ்ச்சி நிரலின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தமை இதற்கு காரணமாகும். இதேவேளை உச்ச நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட வரிகளுக்கு பதிலாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதிய 10 உலகளாவிய இறக்குமதி வரிகளை விதித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்பை பயங்கரமானது என்று குறிப்பிட்ட அவர் தனது வர்த்தக கொள்கைகளை நிராகரித்தவர்களை முட்டாள்கள் என கடுமையாக சாடியுள்ளார். கடந்த ஆண்டு வெள்ளை மாளிகை அறிவித்த பெரும்பாலான உலகளாவிய இறக்குமதி வரிகள் சட்டவிரோதமானவை என்றும் நீதிபதிகள் அறிவித்து சிறிது நேரத்தில் ட்ரம்ப் இந்த திட்டத்தை வெளியிட்டார். 6:3 என்ற விகிதத்தினால் தீர்ப்பில் ஜனாதிபதி தனது அதிகார வரம்பை மீறி செயல்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பு வரிகளை எதிர்த்து போராடிய வர்த்தக நிறுவனங்கள் அமெரிக்க மாநிலங்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான வெற்றியாகும் என தெரிவிக்கப்படுகிறது. இது பில்லியன் கணக்கான டாலர் வரி தொகையை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பை திறந்துள்ளதுடன் உலகளாவிய வர்த்தக சூழலில் புதிய நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து வெள்ளை மாளிகையிலிருந்து உரையாற்றிய ட்ரம்ப் வரி தொகையை திரும்ப பெறுவது சட்ட போராட்டமின்றி நடக்காது என்று சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான விவகாரம் பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் இழுபறியாக இருக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். அமெரிக்காவில் முதலீடுகள் மற்றும் உற்பத்தியை ஊக்குவிப்பதாக அவர் வாதிடும் இந்த இறக்குமதி வரிகளை தொடர பிற சட்டங்களை நாடுவேன் என்றும் கூறியுள்ளார். எங்களிடம் மாற்று வழிகள் உள்ளன, சிறந்த மாற்று வழிகள், இதன் மூலம் நாங்கள் இன்னும் வலிமை அடைவோம் என்றும் அவர் கூறியுள்ளார்.